தமிழகத்தின் மத்திய பகுதியாய் காவேரி கரைபுரண்டோடும் திருச்சி மாநகரிலே 1858 அடிமைகளாக நடத்தப்பட்ட இளம் விதவை வீர விதவை மங்கையால் தொடங்கப்பட்டதுதான் எம் திருச்சி புனித அன்னாள் சபை. ஒடுக்கப்பட்ட பெண்களின் வாழ்வில் பொருளாதாரத்தை முன்னேற்ற கைத்தொழில் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டது. 1910 முதல் இன்று வரை பல்லாயிரம் பெண்கள் எம் பள்ளியில் பயிற்சி பெற்று பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டு அரசாங்கத்தில் தொழில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். காலத்தின் மாற்றத்திற்கேற்ப எமது நிறுவனத்தில் இயந்திர கணினி மயமாக்கப்பட்டு பூத்தையல், பலவிதமான ஆடைகள் வடிவமைப்பில் மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவ ஆலயங்களில் பயன்படுத்தப்படுகின்ற எல்லாவிதமான திருப்பலி உடைகளும் பீடத்திற்கு பயன்படுத்துகின்ற துணிகள் அனைத்தும் விற்பனைக்கு தயாராக்கப்பட்டு வருகிறது. சென்ட் ஜான் டி பிரிட்டோ இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்லேருந்து உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நான் இந்த பள்ளியில் தையல் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். ஆயக்கலைகள் 64, அதில் ஒன்று சித்திரக்கலைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சித்திரக்கலையை பற்றி தான் நான் உங்களுக்கு நான் பேச வந்திருக்கேன். அதோட எப்படி ஆடைகளை வடிவமைக்கிறதுன்றதை பற்றியும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரலும் ஆள் 25%, ஆடை 75%. அதனால தான் நான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணி இதில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எங்கள்கிட்ட ஒரு கோர்ஸாகவே இருக்குது. இதில் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அரசாங்க பள்ளிகளில் நீங்கள் வேலைக்கும் போகலாம். அது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டில் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு ஒரு 10 பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இஷ்யூ பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வேல்யூபிளாக இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். அந்த சர்டிஃபிகேட் வேல்யூபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட்லேருந்து இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸாக இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஃபுல்லாகவே நீங்கள் அதோட நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, செகண்ட் இயரில் ட்ரெஸ்ஸை எப்படி மேக் பண்ணுறது, அந்த கற்றுக்கிட்ட எம்ப்ராய்டரியை அந்த ட்ரெஸ்ஸில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களை ஒரு ஃபேஷன் டிசைனராக நாங்கள் மாற்றி, அது மட்டும் இல்லாமல் அதை முடித்த உடனே ஆசிரியர் பயிற்சி பெறும் பள்ளியும் இங்கே நடைபெற்றுருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு டீச்சராக இங்கேருந்து நீங்கள் கடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். இதை எங்கள் பள்ளி கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலமாக அரசு அங்கீகாரம் பெற்று 85 ஆண்டு காலமாக இது நடந்துட்டு வரும். இதுக்கான கல்வி தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆர் ஃபெயிலு. இதில் 10th ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் மட்டும் நம்ம பண்ண முடியும். 10th பாஸ் ஆகிருந்தீங்கன்னா டிடிசி கோர்ஸையும் சேர்த்து பண்ணலாம். நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் 10th ஃபெயில் ஆகிருக்கிறதோட நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண உடனே இந்த கோர்ஸ் படிக்கும் போதே நீங்கள் அந்த 10th அரியர் பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனல் இயரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் சேர்ந்து. அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 40 வயசுக்குள்ளே நம்ம கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற அந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணோன்னா கவர்மெண்ட் போஸ்டிங் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது அப்படி சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் போக விருப்பலை அப்படின்னா கூட நாங்கள் மானியங்கள்லாம் வாங்கி தந்து, கவர்மெண்ட் சைட்லேருந்து மானியங்கள்லாம் வாங்கி தந்து அதுக்குரிய மிஷின்ஸ்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்து கூட நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அட்மிஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. எவ்ரி இயர் ஜூன் ஜூலை அட்மிஷன் போகும். அதுக்கு இடையில வரவங்கள நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். எவ்ரி இயர் ஜூன் ஜூலை நமக்கு அட்மிஷன் ஓப்பன் ஆகும்.